அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் ஒரு துறையிலையும் பண்ண ரிசர்ச்சை விட இப்போ அதிக அளவு ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிசன்னு ஒரு ஃபீல்டுமே இப்போ ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு துறையிலையுமே புது புது கண்டுபிடிப்புகள், புது புது டெக்னாலஜி அதிகமாகிட்டே இருக்கு. எவ்வளோ டெவலப் ஆனாலும், எவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி இருந்தாலுமே மனிதர்கள் பூமியில இருக்க கடலை விட ஸ்பேஸ் பத்தி அதிக அளவு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா மார்ஸ், மூன் பத்தி மனிதர்கள் ரிசர்ச் பண்ணி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட கடலை பத்தி ரொம்பவே கம்மியா தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மார்ஸோட மொத்த சர்ஃபேஸ் மேப்ல 75% மேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனா கடலை பத்தி வெறும் 10%க்கும் கீழே தான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பதிவுல ஸ்பேஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பூமியிலேயே உயரமான இடம்னா அது எவரெஸ்ட் சிகரம்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவே சோலார் சிஸ்டம்லேயே உயரமான ஒரு இடம்னா அது மார்ஸ்ல இருக்க ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ்ன்ற எரிமலை. இது எவரெஸ்ட் விட 2.5 மடங்கு உயரமானது. அதாவது எவரெஸ்ட்டை விட 21 கிலோமீட்டர் உயரமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வியாழன் கிரகம் இல்லைன்னா பூமின்ற கிரகம் எப்போவோ அழிஞ்சு போயிருக்கும். காரணம் என்னன்னா பூமியை நோக்கி வர பல விண்கற்களை ஜூபிட்டர் தன்னை நோக்கி ஈர்த்துக்கும். ஜூபிட்டர் இதை செய்யலைன்னா இந்த விண்கற்கள் எல்லாமே அடுத்து ஈர்ப்பு விசை இருக்க பூமியை நோக்கி வந்து பூமியை அழிச்சிருக்கும். பூமி உருவாகிறதுக்கு 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே ஜூபிட்டர் உருவாகி இருக்கு. பூமியில ஒரே மெட்டல் ரெண்டை ஒன்னா சேர்த்தணும்னா வெல்டிங் பண்ணனா மட்டும்தான் சேர்க்க முடியும். ஆனா ஸ்பேஸ்ல இது தேவையில்ல. 2 துண்டா இருக்க ஒரே மெட்டலை கிட்ட கொண்டு போனா ஒன்னா ஒட்டிக்கும். அதை திருப்பி பிரிக்கவே முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா பூமியில இருக்க மெட்டல் சர்ஃபேஸ்ல தண்ணீர் மற்றும் காற்றுனால உருவான ஆக்சிடைஸ்டு லேயர் மெட்டல் ஜாயின் ஆகிறத தடுக்கும். ஸ்பேஸ்ல இது எதுவுமே இல்லாதனால ஈஸியா ஜாயின் ஆகும். இதை கோல்டு வெல்டிங்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் பார்த்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. பூமியிலிருந்து இதுவரைக்கும் மனிதர்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4,171 கிலோமீட்டர் தூரம் பூமியிலிருந்து மனிதர்கள் வெளியே போயிருக்காங்க. இதை அப்போலோ 13 மிஷன் டைம்ல சாத்தியப்படுத்தினாங்க. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் கூட. இந்த ஒரு விஷயம் மனிதர்களோட பார்வையில இது ஒரு பெரிய சாதனையாவே இருந்தாலும், ஒரு பெரிய ரெக்கார்டாவே இருந்தாலும், ஸ்பேஸோட சைஸை கம்பேர் பண்றப்போ இது ஒண்ணுமே இல்லை. ஸ்பேஸ்ல அலறப்போ பூமியில இருக்க மாதிரியே சேம் எஃபெக்ட் இருக்காது. ஒருத்தரால ஸ்பேஸ்ல அளவே முடியாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸ்பேஸ்ல இருக்கப்போ ஆஸ்ட்ரோனட்ஸ் எவ்வளவுதான் அழுதாலும் பூமியில இருக்கிற மாதிரியே கண்ணீர் துளிகள் கீழே சிந்தாது. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாததுனால கண்ணீர் வெளியே வராது. அப்படியே கண்ணீர் வெளியே வந்தாலும் அந்த கண்ணீர் துளிகள் கீழே சிந்தாம நீர்த்துளிகளா ஃபார்ம் ஆகி சாலிட் ஸ்டேட்லயே தான் இருக்குமா. அதாவது இந்த நீர்த்துளிகள் ஒரு பபுலா ஃபார்ம் ஆகி அங்கேயே மிதந்துட்டு இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸுமே ஒரு நாளைக்கு கண்டிப்பா 2 மணி நேரமாவது ஒர்க் அவுட் செய்யணும். இதுக்கு காரணம் என்னன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் மற்றும் பாடி ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிடுமா. இதனால அவங்களுடைய ஒர்க் எபிலிட்டி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம சீக்கிரமாவும் டயர்ட் ஆயிருவாங்க. இதை தடுக்க தான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றாங்க. 1705 எட்மண்ட் ஹாலின்றவர் ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த வால் நட்சத்திரம் 75 76 வருடங்களுக்கு ஒரு முறை மில்கி வே கேலக்சிக்கு வந்து பூமியை ஒரு முறை சுத்திட்டு போயிடும். கடைசியா இந்த வால் நட்சத்திரத்தை 1986 பார்த்திருக்காங்க. திரும்ப இந்த வால் நட்சத்திரம் 2061 வருடத்துல தான் வரும்னு சொல்றாங்க. ஆனால் கிபி 240 இருந்து சைனீஸ், யூரோப்பியன்ஸ் மற்றும் பூமியில பல பகுதிகளை சேர்ந்தவங்க இந்த வால் நட்சத்திரத்தை பத்தி தகவல் சேகரிச்சிட்டு இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. மில்கி வே கேலக்சியை விட அளவுல பெரிய கேலக்சியான ஆண்ட்ரோமெடா கேலக்சி ஒரு நொடிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் 4 பில்லியன் ஆண்டுகள்ல இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியும் மில்கி வே கேலக்சியும் ஒன்னோட ஒண்ணு மோத போகுது. சில சயின்டிஸ்ட் இப்படி நடந்தா அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு சில சயின்டிஸ்ட் இப்படி கேலக்சிஸ் கொலைட் ஆகிறப்போ எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. 2011 நாசா அவங்களுடைய கியூரியாசிட்டி ரோவரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி பல ரிசர்ச்சை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. 2011 இருந்து இப்போ வரைக்கும் இந்த கியூரியாசிட்டி ரோவர் மார்ஸை பத்தி பல இமேஜஸ், இன்ஃபர்மேஷனை பூமிக்கு அனுப்பிட்டே இருக்கு. முக்கியமா செவ்வாய் கிரகத்தோட நிலப்பரப்பை ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் இந்த ரோவரை அனுப்பினாங்க. அமெரிக்கா ஹிரோஷிமால ஹைட்ரஜன் பாம்பை பயன்படுத்தி ஏற்படுத்தின பாதிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜப்பான்ல மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன் பாம்பை இன்னொரு இடத்துலயும் வெடிக்க வச்சிருக்காங்க. இது பூமியில எந்த இடத்துலயும் இல்ல. 1962 பூமியோட நிலப்பரப்புல இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல 1.4 மெகாடன் இருக்க ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க. இது ஹிரோஷிமால வெடிக்க வச்ச பாம்பை விட 100 மடங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.